அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன். எல்லோரும் எப்படி இருக்கிற சோமைக்கிறா. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் எல்லாருமே மீட் பண்ணுறது மிச்சம் சந்தோஷம். உங்களுக்கு வீடியோ என்டரில் விளங்கிக்கும் என்ன வீடியோ போட போகிறேன் அப்படின்னு சொல்லி. இன்ஷால்லா இந்த வீடியோ உங்களுக்கு சுவாரஸ்யமாயிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பார்த்து நீங்களுமே தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி எங்களோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். பெருநாளைக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்த பேர்ட்ஸ் பார்க் தான் நாங்கள் இப்போ பெய்து கொண்டிருக்கிறோம். பெருநாள் முடிஞ்சு ஒரு 2 நாளில் மாதிரி போனே தான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு. இந்த பேர்ட்ஸ் பார்க் திறந்து கொஞ்ச நாள் ஆகிற எங்களுக்கு இப்போ தான் பெய்த்துக்கொள்ள கிடச்சிச்சு. அப்போ அந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ ஷூட் பண்ணிக்கிறேன். எங்களோட மகளுக்கும் இப்போ தான் அதுகளை கண்டா தெரியும் அப்படின்றதுனால இப்போ போகிறது அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லா ஆயிக்கும் அப்படின்றதுனால இப்போ போகிறது லேஸ் ஆகிக்குது. நாங்கள் போகிற ஃபஸ்ட் டைம் அப்படின்றதுனால லொக்கேஷன் போட்டு தான் போனோம். கெண்டிலேருந்து மேக்ஸிமம் ஒரு 5 இல்லைண்டா 6 கிலோமீட்டர் மாதிரி தான் உள்ளுக்கு போகணும். போகிற வழியெல்லாம் மாஷால்லான்னு சொல்லி நல்ல ஒரு அழகான ஒரு இடம் உண்டு தான். கொஞ்சம் மழை கிட்டு இருந்துச்சு. அதோடு நாங்கள் போன டைமும் பகல் டைம் அப்படின்றதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக வேண்டிய ஆகிட்டு. ஃபாஸ்ட்டுன்றதுன்னா மிச்சம் ஃபாஸ்ட் இல்லை, வீடியோ கொஞ்சம் கூடுதலான ஃபாஸ்ட்டில் வச்சுக்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு நல்லாவே ஃபாஸ்ட் மாதிரி விளங்கும். அப்படியே போகிற வழிகளில் இடைக்கிட பேர்ட்ஸ் பார்க்கிற போர்ட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அப்போ அதையுமே பார்த்து கொண்டு நாங்கள் பெய்து கொண்டு இருந்தோம். பேர்ட்ஸ் பார்க் கிட்ட வாங்கினதுக்கு போகிற ஒரு மேல் ரோட்டொண்டு போடுறதுக்கு மாதிரிக்கு அதுக்குள்ளேயும் வாகனத்தை எடுத்துகிட்டு போக இயலும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நாங்கள் அப்படி தான் பெய்து கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்துலேருந்து பார்த்தா எங்களுக்கு பேர்ட்ஸ் பார்க் விளங்குற மாதிரி மீக்கும். இந்த வீடியோவில் நான் மிச்சம் பேச போகிறதில்ல. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வீடியோ இருக்கணும் அப்படின்றதுக்காக மிச்சமே நான் இந்த வீடியோவை கஷ்டப்பட்டு எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எங்களோட வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். பேர்ட்ஸ் பார்க் வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் என்டர் இடம் மீக்கும். அப்போ அன்றைக்கி வாகனம் எல்லாம் நிப்பாட்டுறதுக்கு வாகன பார்க்கிங் வசதி எல்லாம் இருந்துச்சு. அப்போ நாங்கள் வந்த வாகனத்தை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ உள்ளுக்கு போகிறதுக்கு தான் நிற்கிறேன். என்ட்ராகிற இடத்துல டிக்கெட் வாங்குறதுக்கு இல்லை, உள்ளுக்கு போயிட்டு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ முன்னுக்கு சில வீடியோஸ் எடுக்கிறதுக்கு மாதிரியும் இருந்துச்சு. அப்போ அதில் தான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் இல்லையா, நாங்கள் வார டைம் பகல் டைம் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களோட பிள்ளைக்கு பசிக்குது அப்படின்றதுனால ஒரு மில்க் பேக்கெட்டும் அவருக்கு தேவையான சாப்பாடுன்னு சொல்லி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு கேட்குற கேன்டீனில் தான் நாங்கள் வாங்கினோம். அந்த கேன்டீனில் ஒரு அழகான வீவோட இந்த மாதிரி ஒரு சாப்பாடெல்லாம் தின்றதுக்கு மாதிரியான ஒரு ஏற்பாடுகளும் செஞ்சு வச்சுருந்துச்சு. அப்போ அன்னைக்கு பிள்ளைக்கு மில்க் பேக்கெட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு சில கிளிப்ஸையும் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளுக்கு போனோம். எப்பயுமே ஒரே ஒரு ஃபோனை கொண்டு போய்த்து வீடியோகள் எல்லாமே எடுத்துகிட்டு வரப்போக்கால் எப்படியுமே இடையில ஃபோன் சார்ஜ் அப்படியே ஆஃப் ஆகிற. ஸோ அதனால் இந்த முறை இன்றைக்கி 2 ஃபோன் கொண்டு போய் தீக்கிறேன். 2 ஃபோன்லேயுமே மாற்றி மாற்றி வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வெளி இடங்களில் போக்கோல ஸ்க்ரீன் பவரை கொஞ்சம் கூட்டி தான் யூஸ் பண்ணணும். அந்த டைமுக்கு டக்குன்னு சார்ஜ் இறங்குற. ஸோ அதனால் 2 ஃபோன் இந்த முறை எடுத்துகிட்டு போய் தீக்கி வீடியோ எடுக்கிறதுக்காக. அந்த குதிரையில் ஏற்றுங்களேன், ஏற்றுங்களேன்.
என்டர் ஆகிற இடத்துல அந்த மாதிரி போய் குதிரைன்னு வச்சுருந்துச்சு. அப்போ அதை பார்த்துட்டு எங்களோட மகள் பயந்துட்டாங்க. அதுக்கு போகிற வழியெல்லாம் இந்த மாதிரி அழகான பிக்சர்ஸ் வரைஞ்சி வச்சுருந்துச்சு. அப்போ அதெல்லாம் காட்டி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து கொண்டு வந்தோம். எங்களோட நாட்டு சல்லியில் வந்து ஒவ்வொரு தாள்லேயுமே ஒவ்வொரு குருவிகளோட ஃபோட்டோ வைக்கும். அப்போ எங்களோட மகள் பார்த்து பார்த்து ஒரே குருவின்னு சொல்லி கொண்டு இருப்பாங்க. அப்போ பிள்ளைக்கு குருவியும் நேரில் காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டி கொண்டு போய்த்து கொண்டு இருக்கிறோம். பொதுவாக இந்த இடத்துகளில் சும்மா வீட்டுகளில் வர குருவிகள் மாதிரி இல்லை இல்லையா, பேர்ட்ஸ் பார்க்கில் இருக்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் தானே. ஸோ அதனால எங்களோட மகளுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ போய்த்து கொண்டு இருக்கிறேன். ஒரு ஆளுக்கு டிக்கெட் 700 எடுத்தாங்க. நாங்கள் 3 பேர் போயிட்டு இருந்தோம். நான், எங்கள் தங்கச்சி, ஹஸ்பண்ட், பிள்ளைக்கு எடுக்க தேவையில்லை அப்படின்றதுனால எங்கள் 3 பேருக்குமே எடுத்தோம். ஸ்டார்ட்டில் 600 இருந்துச்சு போல், இப்போ 700 மாற்றிக்கிறாங்க. டிக்கெட்டெல்லாம் எடுத்து என்டர் ஆகப்போ கூட ஒரு பெரிய கூட்டம்ல எல்லா ஜாதி பேர்ட்ஸ்லேயுமே உண்டு அந்த மாதிரி போட்டு கொஞ்சம் மியூசிக்கையும் சத்தமாக போட்டு சும்மா ஓப்பனிங்கே நல்லா ஆகிக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கொடுக்குறதுக்கு மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. பொதுவாக நாங்கள் வீடியோ பார்க்க போக்கில் ஒரு மியூசிக்கோட பார்த்தா எப்படிக்கும் சும்மா அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அதில் கொடுக்குறதுக்கு மாதிரி அந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த கூட்டுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி சின்ன மீன் தொட்டி ஒன்று வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்குமே நல்லா இருந்துச்சு. அப்போ அதையுமே ஒரு வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறேன். நான் ஸ்டார்ட்லேயே வரப்போக்கில் சொல்லிப்பேன், பெரிய மழை ஒன்று பெய்யறதுக்கு மாதிரி இருட்டிக்குது அப்படின்னு சொல்லி. சரி, அந்த மீன் தொட்டியை தாண்டி வரப்போக்குள்ளே பெரிய மழை ஒன்று அடித்து ஊற்றுருச்சு. அப்போ நான் நினச்சேன் இனிப்போர் அவ்வளோதான் பேர்ட்ஸ் பார்க்க இனிப்போர் பார்க்கல அப்படின்னு சொல்லி. நேரத்துக்கு ஒரே ஒரு கொடை தான் கொண்டு வைத்திருந்தது. அப்போ நாங்கள் யோசித்தோம், வந்துட்டோம், பார்த்துட்டு தான் போகணும், இனிப்போர் எப்போ வந்து படுவோம் மரம், அதுக்காக வந்து படாதே அப்படின்னு சொல்லி. அப்போ கொஞ்சம் மழை விட்ற வரைக்கும் இருந்துட்டு பிள்ளைக்கு மட்டும் கொடையை பிடிச்சி கூட்டிகிட்டு போங்க, நாங்கள் நினச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணினேன். அப்போ நாங்கள் போனதும் கொஞ்சம் பகலாகி அப்படின்றதுனால மிச்ச நேரம் எங்களையே காத்து கொண்டு இக்கே மேலாக பார்த்துட்டு நாங்கள் போயிட்டணும் அப்படின்றதுனால கொஞ்சம் மழை விட்டத்துக்கு போகிறோம். பிள்ளைக்கும் ஒரு கெப்பண்ணை போட்டுட்டு கொடையை பிடிச்சி கூட்டிகிட்டுன்னு போனேன். என்ட்ரு ஆகிற இடத்துல 2 ரோட் பிரிச்சுற மாதிரி காட்டியிருந்துச்சு. ஒன்று பேர்ட்ஸ் பார்க்கிக்கிற இடம், இன்னொன்று ஜெராசிக் பார்க் அப்படின்னு சொல்லி போட்டுருந்துச்சு. சரி, ஜெராசிக் பார்க் போய்த்துட்டு அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் பார்க்க சுற்றி வருவோம் அப்படின்னு சொல்லித்தான் நாங்கள் அந்த சைடுக்கு போனோம். அப்போ அந்த சைடில் போகிற வழியிலையும் 2-3 பேர்ட்ஸ் கூடு வச்சு அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அப்போ கொஞ்சம் லைட்டாக மழை தூறி கொண்டு இருந்ததுனால பிள்ளைக்கும் கொடையை பிடிச்சி கூட்டி கொண்டு போய்த்து கொண்டு இருந்தேன். அதோடு இந்த மாதிரி போகிற வழியில் மாஷாலான்னு சொல்லி நல்லா அழகான ஒரு வியூ ஒன்று தான் அது ஒரு பார்க்கணுக்கு போன மாதிரி இல்லாமல் நாங்கள் ஒருத்தோட வீட்டுக்கு போகிறோமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் தான் இருந்துச்சு. அப்போ அப்படியே போக்கில் தான் இந்த மாதிரி ஒரு பாலம் ஒன்று கட்டி அதில் போட்டு இருந்துச்சு, இதுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி. அவள் சரி போவோம் அப்படின்னு சொல்லி போக்குள்ளவே இந்த மாதிரி எல்லாம் சிலைகள் மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க. அப்போ மழையும் தானே வழுக்காமல் மெதுவாக போகணும் அப்படின்றதுனால மெதுவாக கொஞ்சம் பெய்து கொண்டு இருந்தோம். போகிற வழியெல்லாம் காட்டுக்குள்ளே இந்த மாதிரி டைனோசர் சீக்கிர மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ இன்றைக்கி பெருசாக பார்க்குறதுக்கு கொண்டு மிக்கலை, பட் அழகான ஒரு வியூ அப்படின்றதுனால ஒரு சில கிளிப்ஸ் எடுத்து கொண்டு வந்தாங்க.
அதெல்லாம் பார்த்துட்டு தாண்டி வரப்போக்கள் இந்த மாதிரி ரோடு ஒன்று இருந்துச்சு. அப்போ அதுக்குள்ளால போனோம் அப்படின்னு சொன்னால் அரைவாசி தான் செஞ்சு வச்சுருந்தாங்க. இன்னும் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க அப்படின்றதுனால அந்த ரோடை மூடி இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு போகிற வழியில் ஒரு 2-3 காட்டுக்கோழியை கூடு ஒன்றுமே இல்லாமல் சும்மா நார்மலாக காட்டுக்குள்ளே மேயறதுக்கு மாதிரி விட்டு வச்சுருந்தாங்க. கிட்ட தான் இருந்துச்சு. எங்களை கண்டத்துக்கு பிறகு கொஞ்சம் தூரமாக பெய்து நீண்டு கொண்டுருச்சு. அப்போ அதே மாதிரி சில கிளிப்ஸ் எடுத்துக்கொண்டு அப்படியே அங்கனைக்கு இருந்து பெய்த்தோம். நிறைய லவ் பேர்ட்ஸ் இருக்கக்கூடிய கூட்டில் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக ஒரே ஒரு பேர்ட் மட்டும் இருந்துச்சு. அதோட கண்ணும் கூட ரெட் கலரில் இருந்துச்சு. அப்போ அதேமாதிரி ஒரு வீடியோ எடுத்துக்கொண்டேன். அந்த பேர்டோட பேர் எனக்கு தெரியா, உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தான் மழை பெஞ்சு கொண்டு இருந்துச்சு. போக போக கொஞ்சம் கூடுதலாக மழை பெய்கிற மாதிரியும் இருந்துச்சு. அப்போ நாங்களுமே நல்லாவே நனைஞ்சிட்டோம். பேர்ட்ஸும் எல்லா இடத்துலையுமே ஓரமாகி ஒதுங்கி போய்த்து இருந்துச்சு. அதனால எங்களுக்கும் வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிட்டு. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. 7 அளவுக்கு நான் உங்களுக்கு விளங்குறதுக்கு மாதிரியே வீடியோஸ் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இங்கே பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்க போக்கில் ஒரு கூட்டிக்கிட்ட கொஞ்சம் ஆக்கள் நிறைஞ்சி பெய்த்து பாருங்களே அப்படின்னு சொல்லி கொண்டு இருந்தாங்க. அப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கிட்ட வைத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சன்கோனருக்கு காலே இல்லை, வெறும் சொண்டால் தான் அது இருந்து அங்கிட்டு இங்கிட்டு நடமாடி கொண்டு இருந்துச்சு. பார்க்குறதுக்குமே ரொம்ப கவலையாக போய்த்துட்டு. அப்போ அது மலைக்கும் நனைஞ்சி அது என்ன சொல்கிற, அது கொஞ்சம் பாவம், அது அவ்வளோ பாவமாக இருந்துச்சு. அதுக்கு எந்த காரணத்தால் கால் இல்லைன்னு கூட சொல்ல தெரியா. உண்டு அப்படின்னு நினச்சிட்டு அங்களவுக்கு போய்ட்டு பார்த்தா இன்னும் ஒன்று கால் இல்லாமல் இருக்குது. அப்போ என்னமோ தெரியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டேன். நான் அப்படியே போகிற வழில மற்ற பேர்ட்ஸ் எல்லாம் வீடியோ எடுத்து போட்டிக்கிறேன் பாருங்கள்.
பொதுவாக நிறைய கூடுகள் எல்லாத்துலேயுமே கலவன் மாதிரி தான் போட்டிக்கிறாங்க பேர்ட்ஸ் எல்லாத்தையுமே. ஒரு பேர்ட்ஸ் ஒரு கூடு அப்படின்ற மாதிரி இல்லை, நிறைய பேர்ட்ஸ் வர மாதிரி கலவனில் தான் போட்டிக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே தாண்டி போகல இந்த மாதிரி ஃபிஷ் பார்க்குறதுக்குன்னு சொல்லி 2-3 கூடு மாதிரி அடித்து அதுக்குள்ளே ஃபிஷ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்போ அந்த இடத்துக்கும் போய்ட்டு பார்த்துரும் அப்படின்னு சொல்லி தான் போனேன். நாங்கள் போய்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபிஷ்ஷலுக்குன்னு சொல்லி வேறையாக டேங்க் மாதிரி எல்லாம் அடித்து அதுக்கு ஆக்சிஜன் எல்லாம் போட்டு இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தாங்க. மாஷாஅல்லாஹ்னு பார்க்குறதுக்கும் நல்லா இருந்துச்சு. பொதுவாக இந்த பேர்ட்ஸ் பார்க்க பொறுத்த வரையில் க்ளீனிங் ரொம்பவுமே முக்கியமாகவும் இருந்துச்சு. நல்ல ஒரு அழகான ஒரு இதில் ஒரு உயிரினத்தை எப்படி வளர்க்கணுமோ அந்த மாதிரி க்ளீனிங்காக வச்சுருந்தாங்க. அப்போ அதுக்கு போகிறோம் எங்களோட மகளை கூட்டி கொண்டு நாங்கள் அந்த பாங்கோலின்னு சொல்கிற தானே அதை பார்க்க போனோம். அப்போ கொஞ்சம் ஏறி போகிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ என்னை படி மீக்கலை. அப்போ கஷ்டப்பட்டு பிள்ளையை மேய்த்தி எப்படியோ பார்க்குறது போய்த்திருந்தோம். அப்போ அவட கையில் பிஸ்கட் ஒன்று கொடுத்துருந்தோம், தின்னுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அதை அவங்க கோழிக்கு போட போகிறேன் அப்படின்னு சொல்லி போட்டுக்கொண்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் எல்லோடே இல்லைங்க, சிசிடிவி கேமராவெல்லாம் வச்சுக்கிறாங்க. எனக்கு சிசிடிவி கேமரா இல்லை அப்படின்றதுனால பிள்ளைக்கு பாவம் தனியாக ஆசை ஆகுது அப்படின்னு சொல்லி பேசாமல் விட்டுட்டோம். இப்போ எல்லாத்தையுமே பார்த்துட்டு வரப்போக்குள்ள தான் இந்த மாதிரி பாங்கோலி ஒன்று செத்திக்கிறத கண்டோம். பையனுக்கு யார் சரி வேலை செய்கிறாக்கள் ஈக்கிறாங்கள அப்படின்னு சொல்லி பார்த்தோம் செல்கிறதுக்கு. அப்போ யாருமே ஈக்கலை. என்ன சொன்னால் அந்த டைமே 5 மணி ஆகிட்டு எல்லாருமே போகிற டைம். நான் ஸ்டார்ட்லேயே சொன்ன மாதிரி தான் நான் கொஞ்சம் போகிறதுக்கு லேட் ஆகிட்டு அப்படின்றதுனால அதோட மழை எல்லாமே எங்களுக்கு சேர்ந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த இடத்தெல்லாமே தாண்டி வரப்போக்குள்ள ஒரு அழகான இடம் ஒன்று இருந்துச்சு வீடியோவில் எடுக்கிறதுக்கு மாதிரி. அப்போ எங்களோட பிள்ளையும் ரெடியாக்கி எனக்கு வீடியோ ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் ரெடியாக்கி வீடியோலாம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். பெருசாக ஆடம்பரம் இல்லாமல் எவ்வளோ சிம்பிளாக அழகாக செய்யலுமோ அந்த மாதிரிக்கு தான் அந்த பேர்ட்ஸ் பார்க்க செஞ்சு வச்சுக்கிறாங்க. அதே பார்க்குறதுக்கு மிச்சம் பசந்தாக அவ்வளோ சொல்ல தெரியும், அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருந்துச்சு.
என்ன குருவி ஒன்று வந்து இல்லை இல்லை இந்த குருவி ஒன்று வந்தாக்கு அது கத்திச்சு. பேர்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வீடியோ எடுத்துக்கொண்டிருக்க போக்கல ஹஸ்பண்டை கைக்கிட்ட இந்த மாதிரி கொக்கட்டா ஒன்று வந்துச்சு. அப்போ அது வந்து கிட்ட வந்து ஹஸ்பண்டை கையை பிடிக்கிறதுக்கு மாதிரியே இருந்துச்சு. அப்போ பார்த்தா அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட கைக்கிட்டே வந்து அவர் தடவை பேசாமல் இருந்துச்சு. அப்போ நான் யோசித்தேன் என்னென்னு சொன்னால் ஒரு வேளை இது யாராலும் வளர்த்ததுண்டோ அப்படின்னு சொல்லி தான் நான் நினச்சேன். அப்போ அதுக்கப்புறம் எனக்கும் ஆசை இருந்துச்சு. எனக்கு பொதுவாக பேர்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் அப்படி விருப்பம். அப்போ எனக்கும் ஆசை இருந்துச்சு. ஹஸ்பண்ட்டை சொன்னேன், நீங்கள் வீடியோ எடுங்க, நான் அதை பிடிச்சி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு ஏறி அதை நான் பிடிச்சி பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அன்றைக்கி வர மனசே இல்லை, அதுவும் அன்றைக்கி போதும் இல்லை. அவ்வளோ ஆசை இருந்துச்சு எனக்கும், சந்தாங்கண்டா எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி தான். அதை அந்த மாதிரி பிடிச்சி பார்த்து கொண்டிக்கல யோசித்தேன், ஒரு வேளை அதை வளர்த்த ஆக்களை மிஸ் பண்ணுதோ அப்படின்ற மாதிரி. பாவம், அதுக்கும் நல்ல விளங்கும் தானே, அஞ்சறிவாக இருந்தாலும் அதுக்கும் ஃபீலிங்ஸ் எல்லாமே ஈக்குது தானே. ஸோ அந்த மாதிரி நினச்சிட்டு அதை தடவிட்டு அதை மற்றதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கும் போகணுமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எனக்கு இது வந்தேன். இல்லைன்னு சொன்னால் அன்றைக்கே நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிப்பேன். அவ்வளோ கவலையாக இருந்துச்சு அதை விட்டுட்டு வரத்துக்கு. அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வர வழியில இந்த மாதிரி ஒரு பேர்டு ஒன்று இருந்துச்சு. அது கொஞ்சம் ஒசரத்தில் இருந்ததுனால எனக்கு ஏறி பெய்த்து கொலையலாம். சில கூடு ஒசரத்துலேக்கு சில கூடு கீழே இருக்குது. அதனாலே எனக்கு ஒரு சில பேர்ட்ஸ் எல்லாமே விளங்காமல் இருந்துச்சு. அப்போ வீடியோ எடுத்தால் இன்னுமே விளங்குது இல்லாது, அதில் பேரும் எனக்கு தெரியா. அதை அந்த தான் ஃபஸ்ட் டைமே கண்டிக்கிறேன் நான். பொதுவாக அந்த வீடியோ யூடியூப்பில் டிக்டாக்ல அந்த மாதிரி வெள்ளை மயில் எல்லாம் காட்டினாங்க அப்படின்னு சொன்னால் மிச்சம் ஆசையாக நான் பார்ப்பேன், எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பேர்ட்ஸ் பார்க்கல போய்த்து பார்த்த டைம் அந்த வெள்ளை மயில் அந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஈக்கல்ல. ஒருவேளை அது வேறு மாதிரி என்ன சரியோ தெரியா. அப்போ அதையும் பார்த்துட்டு வீடியோ எல்லாம் எடுத்துகிட்டு அன்றைக்கி இருந்து வந்தோம். ஒரு சரியான மெப்பொண்டு இல்லை எங்கள்கிட்ட, அதை பார்த்து எங்களை எப்படி போகணும்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் சில இடங்களுக்கு போகணும் அப்படின்னா அந்த இடத்துல அப்போ தான் அந்த இடத்த செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, மரத்துகளை வெட்டி ரோட்டை கொத்தி அந்த மாதிரி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. ஸோ அதனால எங்களுக்கு ஒரு சில இடங்கள் பார்க்குறதுக்கு மாதிரியும் இல்லை. மிச்சம் இடங்கள் நாங்கள் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டோம். மலை அடுத்து ஒரு மெப்பொண்டு இல்லை பார்க்குறதுக்கு அப்படின்றதுனால.
අපේ ටිකේ මේ වගේ නම් උඩට දිගට ඔව් චුට්ටක් ඉර උඩ. හරි. එතකොට ඊපස්සේ ඔව් ඊපස්සේ මේ ග්‍රීන් කලර් දෙකක් තියෙනවා. ඔව්. මේ ග්‍රීන් කලර් දෙක මැද්දෙන් මට මේ රෙඩ් ඩොට් එක පේන්න ඕනේ. හරි. එයාට සතාව නෙමෙයි රෙඩ් ඩොට් එක. සතාව දැන් අල්ලලා ගිහින් රෙඩ් ඩොට් එක. ඊපස්සේ ටිකර් එක කරනවා. අර පොඩ්ඩක් බීජෙන් අඩු කරලා. ෂොට්. ෂොට් නේ. ෂොට්. எல்லாத்தையுமே பார்த்துட்டு வெளியே வர இடத்துல இந்த மாதிரி கன் எல்லாமே வச்சு ஷூட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி செட் பண்ணி வச்சுருந்தாங்க ஒரு இடத்துல. அப்போ 3 குண்டுக்கு 200 ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ ஹஸ்பண்டும் எடுத்து ஷூட் பண்ணார். எனக்கு ஷூட் பண்ண இயலுமான்னு சொல்லி கேட்டார். நான் வானேன்னு சொல்லிட்டேன். அப்போ அன்றைக்கி பாட்டு எல்லாமே போட்டு அன்றைக்கும் நல்லா இதாக இருந்துச்சு. அன்றைக்கி போக்கலவே மேக்ஸிமம் ஒரு 6 மணி அந்த மாதிரி ஈக்கும் 2-3 பேர் மட்டும் இருந்தாங்க உள்ளுக்கு. அப்போ அவங்களும் பெய்து கொண்டு இருந்தாங்க வெளியே. அப்போ எங்களோட மகள் அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்க போக்கில் எனக்கு இருந்த நானும் ஒன்று பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவவும் சூடாகி பார்த்துக்கொண்டு இப்போ பாருங்கள் வீடியோ உங்களுக்கு விளங்கும். இந்த மாதிரி வெளியே போகிறது கீழே ஒரு இடமுண்டு இறங்குறதுக்கு. அப்போ அந்த இடத்தால் இறங்கி போக்கலையும் 2-3 பேர்ட்ஸ் கூடி வச்சு அதுக்குள்ளேயுமே நிறைய பேர்ட்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க. லாஸ்ட்டாக ஷூட் பண்ணிக்கிற இந்த பேர்ட் வந்து இது தான் நான் ஃபஸ்ட் டைம் கண்டிக்கிறேன். பார்க்குறதுக்கு நேரில் கொஞ்சம் பெருசு மாதிரியும் இருந்துச்சு, பார்க்குறதுக்கு அழகாகவும் இருந்துச்சு. ஒன்று கீழே இருந்துச்சு, இன்னொன்று மேலே இருந்துச்சு. ரெண்டுமே வேறு வேறே தான். ஆனால் ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி, கலர் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதில் பேரும் எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடைசியாக வெளியே ஏறுற இடம் வரப்போக்கோல இந்த மாதிரி வேலை செய்கிறாக்களுக்குன்னு சொல்லி ஒரு இடம் ஒன்று கொடுத்திக்கிறாங்க. அப்போ அந்த இடமும் பார்க்குறதுக்கு ஒரு அழகான வியூவாக இருந்துச்சு. அப்போ அந்த இடத்துலையும் ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்துக்கொண்டு வந்துட்டோம். சரியாக அதில் லாஸ்ட் ஃபோட்டோ எடுக்க போக்கோல மற்ற ஃபோனுமே ஆஃப் ஆகிட்டு. நிறைய இந்த பேர்ட்ஸ் பார்க் போன எல்லாரோட வீடியோலையுமே நான் பார்த்துக்கிறேன். இந்த பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு மாதிரியான ஒரு இடம் ஒன்று வச்சுப்பாங்க. அந்த இடம் தான் இந்த இடம். நாங்கள் வார டைம் ஒரு 6:30க்கு வந்துட்டோம் இடத்துக்கு. அப்போ அந்த இதுவும் மூடி இருந்துச்சு. சரியான கவலை, இவ்வளோ தூரம் வந்துட்டு அதுக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு கிடைக்காம போகிறோமே அப்படின்னு சொல்லி கை கட்டினே வாய் கேட்டு அது மாதிரி தான். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ எப்பயும் போல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மறக்காமல் இது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் எங்களே கமெண்ட் ஒன்று பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் மற்றவங்களோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் எல்லாருமே மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.